ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் வந்து அவங்க கண்ணில் படும் அப்படின்னா 223336 இந்த மூணுமே அவர் கண்ணில் படும். அதே மாதிரி இந்த 786 இந்த நம்பர் அவர்களுக்கு கண்ணில் படும். 786 அப்படின்னா ஆமாம் 786ஓட சிம்மராசிக்காரங்க ரொம்ப அதிகமாக கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் இறை குறிக்கக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடம் தான் பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடம் தான் சிந்தனையை குறிக்கக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடம் தான் காது, எல்லாமே இந்த 5ஆம் இடம் தான். அப்போ சிம்ம ராசிக்காரங்க காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடத்துல இருக்கவங்க மேக்ஸிமம் நல்லா பார்த்துக்கோங்க. 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 786 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் அடிக்கடி அவர் கண்ணில் படும், இல்லை அடிக்கடி அவங்க பார்ப்பாங்க. அதோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். எப்பயாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த எண் சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் வந்து அவர்கள் மேற்கொள்வார்கள். அந்த எண் மீது ஒரு மோகம் இருக்குது இல்லையா? ரொம்ப ரேராக வந்து சில இந்த எண்ணெல்லாம் வந்து மேக்ஸிமம் என்ன சொல்லுவோன்னா கொஞ்சம் மதத்தை சார்ந்து இருக்கும். மதத்து கூட இந்த எண் நம்பர்லாம் இருக்குல்ல, நம்ம எது மதத்தை பேச வேணாம், பட் அந்த மாதிரியான மக்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர்களுக்கு. இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இயல்பாக இருக்கிற விஷயம். அதே மாதிரி உழைக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 555 அப்படின்ற எண் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒன்றும் வேணாம், ரொம்ப வேலையில் பிரச்சனையாக இருக்குது, வேலை சிக்கலாக இருக்குது, எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரவே மாட்டுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாம். 5:55 5.555 2 55 இந்த பக்கம் 5 இந்த 3 நம்பரும் எடுத்து ஒரு வால்பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி உங்கள் வாலில் ஒட்டிட்டீங்க. நீங்கள் பார்க்குற இடத்துல ஒட்டிட்டீங்கனாலே போதும். சிம்மராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அப்படியே குவிய ஆரம்பிக்கும். புதுசாக க்ரியேட் பண்ணுவீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பொய் பேச தெரியாது, ஏமாற்றி வேலை வாங்க தெரியாது, ரியாலிட்டியில் தான் இருப்பாங்க, நடிக்க தெரியாது. ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த எண் அப்படின்றது கண்டிப்பாக பயன்படும். அதே மாதிரி இந்த 3ஆம் நம்பர் அவர்களுக்கு மிகப்பெரிய நிறைய மேக்ஸிமம் 3ஆம் நம்பரோட கனெக்ட் ஆவாங்க சிம்மராசிக்காரங்க. இந்த 7, 8, 6 நம்பரோட கனெக்ட் ஆவாங்க. அதை தாண்டியும் மிஸ்டர் 9 அவங்களுடைய தான் இருப்பார். இதுதான் வந்து விஷயம். அதை ரொம்ப ரேர் 111 கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பார்ப்பாங்க. இவ்வளோ அடித்து சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க ஏதாவது ஒரு நாள்லேயே சொல்கிறேன். மற்றவங்களாம் அப்பப்போ பார்ப்பாங்க, சிம்மராசிக்காரங்க நான் அடித்து சொல்வேன். தினம் ஒரு தடவை 1111 பார்ப்பாங்க. இல்லை 1111 பார்க்கணுன்றதுக்காண்டி மொபைல் அலாரம் வைக்கிற சிம்மராசிக்காரங்களாம் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒன்றோடது கனெக்ட் ஆகும். எப்பயுமே நம்பர் 1 இருக்கணுன்ற தாட்டு இருந்துகிட்டே இருக்கும். பிரபஞ்சமும் நீ தான் நம்பர் 1 அப்படின்றத இந்த சமிக்கைகள் மூலம் தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 11 அப்படின்ற நம்பர் 111 அப்படின்ற நம்பர் மிகச்சிறந்த அவர்களுடைய கனவுக்கான தீனியை போடக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். அப்போ அந்த நம்பர் பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்ற போது அழகாக வந்து பிரபஞ்சத்தோடு அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. மேக்ஸிமம் சிம்மராசிக்காரங்களுக்கு பணம் வர்றதுக்கு இந்த 3 அப்படின்ற நம்பர் இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல சிம்மம் அப்படின்ற வீட்டில் உங்களுக்கு ஒரு பிளானட் இருந்தாலுமே இந்த 111 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து பர்ஸில் வச்சுக்கிட்டு அதற்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக பணம் அபரிவிதமாக வரும். இதோட லைட்டாக 2 கிராம்பு இருக்குல்ல, இந்த குச்சியாக இருக்கும், இந்த கிராம்பை மட்டும் போட்டு 11 நம்பரை மடித்து வச்சு உள்ளே வச்சு பாருங்கள். பணம் அப்படின்ற இடத்துல தேவையில்லாமல் செலவாகிறது தடுத்துரும். ஸோ பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்குமே இந்த கிராமும் இந்த 3-1 இருக்கக்கூடிய நம்பரும் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ஆளுமை பண்பை கொடுக்கும். நம்பர் 1 அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நியூ பிகினிங், ஃபஸ்ட்டு எதாவது பண்ணுறது தொடங்குறது. 55ன்றது எல்லாமே புதிய மாற்றத்திற்கான ஒரு நம்பர். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் புதன் தான். அப்போ இந்த இடத்த அடுத்தடுத்து ஓடுறதுக்கான உத்வேகத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு தன்மையையும் கொடுக்கக்கூடிய எண்ணாக இந்த 115 எண்ணும் இந்த 3 அப்படின்ற எண்ணும் கனெக்ட் ஆகும். 9 அப்படின்ற எண்ணும் கனெக்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா எண்ணும் கனெக்ட் ஆகும். இந்த 4 எண்களும் அதீதமாக அவர்களிடம் கனெக்ட் ஆகும். ரொம்ப ரேராக 786 அப்படின்ற நம்பர் அவர்களோடு இயங்கி கொண்டே இருக்கும். அவர்கள் தெரியாமல் இயங்கும், ஏதாவது ஒரு இடத்துல இயங்கிட்டே இருக்கும். ஒன்றா வந்து மேக்ஸிமம் அவங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு இஸ்லாமிய கோவில், இஸ்லாமிய மதம், இல்லை ஏதாவது ஒரு பிள்ளையார்களோட கனெக்ட் ஆவாங்க. நிறைய சிம்மராசிக்காரங்கள் இந்த மாதிரி தான் அவங்களுடைய அமைப்பே இருக்கும். கேது அவங்களை ரொம்ப வந்து ஆளுமை பண்ணிகிட்டே இருப்பார். பயங்கரமான பிரபஞ்ச ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த எண் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ஒரு கிராம்பை வச்சு 11 நம்பர் எடுத்து பஸ்ஸில் மடித்து வச்சு பயன்படுத்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். சரி, இப்போ நாங்கள்லாம் நம்புகிறோம், நாங்கள் வடிகாட்டியாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்புகிறோம்.
ஆனா எனக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்ல வந்து என்னுடைய நம்பிக்கை கரெக்ட் தானா, இப்ப நான் உன்னை நம்புறது கரெக்ட் தான் அப்படின்றத ஏதாவது ஒரு அறிகுறியில வந்து பிரபஞ்சம் காட்டுமா, காட்டுது அப்படின்ட்டு. நீங்க இப்ப சொன்னீங்க நான் முருகனை பார்த்தேன், நான் முருகன் நினைச்சேன், முருகன் தெரிஞ்சுட்டாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நான் வரேன், ஒருவேளை எனக்கு முருகன் தெரியல, வேற எந்த ரூபத்துல பிரபஞ்சம் வந்து நமக்கு சில அறிகுறிகளை காட்டும், உன்னுடைய வேண்டுதல் கரெக்ட் தான் அப்படின்றத எந்த ரூபத்துல? ஏதாவது வாசகங்கள் வரும். ஓ சூப்பர்மா. வாசகங்கள். இப்போ ஒரு கார் போகுது நமக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா, உன் சமூகத்துக்கு முன் உனக்கு முன் என் சமூகம் செல்லும். அது ஏன் நீ கிறிஸ்டியன் தான் சொல்றாங்கன்னு நினைக்கிற? கடவுள் சொல்றார், உண்மை. உனக்கு பிரபஞ்சம் சொல்லுது, நீ வா, உனக்கு முன்னாடி நான் போயின்னு இருக்கேன், கிளியர் பண்ணினே போவேன், வா அப்படின்னு அது சொல்லும். சூப்பர். திடீர்னு வாசகங்கள் வரும். ஏன் வருது? எல்லாருக்கும் வருது அந்த வாசகம். நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சோம், அதுக்கான பதில் இல்லைம்மா. நீங்க இப்ப சொல்றது எவ்வளோ பெரிய சைக்காலஜி ரெமெடின்னு உங்களுக்கு தெரியல. சில பேர் இருப்பாங்க, அந்த போட்டோவை தள்ளி வச்சா கூட அவங்களுக்கு மனசு கஷ்டமா போயிடும். அந்த மாதிரி ஐயோ நான் முருகன் நினைச்சேன், முருகன் வரல அப்படின்னு நம்ம வருத்தப்படும் போது எந்த ரூபத்துல வேணா வருவான், இதுதான் அறிகுறி அப்படி நீங்க சொல்றீங்க. எந்த ரூபத்தில்? ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ரிலீஜன் கிடையாது. சூப்பர், அவ்வளவுதான். பிரபஞ்சத்துக்கு ரிலீஜன் கிடையாது. அது சொல்லுது, நீ அதை நம்பவே இல்லை, விட்டுடு. ஆனா அது செய்ய வேண்டிய டியூட்டி அது செய்யும், கரெக்டா செய்யும், அது செய்யுது. உனக்கு காமிச்சிட்டே இருக்கும். நீ பாத்துட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட, பாக்கலையா, பாக்குற வரைக்கும் அப்புறம் தான் ஜெயிக்க. வேற எங்கேயோ வரும். நீ எங்கேயோ போர்டை பார்த்தீங்கன்னா கூட அங்க எங்கேயோ தெரியும், அங்க தெரியும் லார்ட் ஜீசஸ்னு. நீ கிறிஸ்டியனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, உண்மை. அது லார்டு தானே. நான் இப்பயும் ஞாபகம் இருக்குமா, ரொம்ப ஏதாவது மிஸ்டர் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறேன், நான் சொல்றேன் 8ஆம் கிளாஸ் ஹோம்ஒர்க் எழுத திட்டு வாங்க போறேன், இல்லை அம்மா வந்து அடிக்க போறாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து பைபிள் வச்சிருப்பா, வந்து சொல்லுவாங்க, நான் உடனே பண்ண சங்கீதத்தை ஓப்பன் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன வார்த்தை வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கார்த்தால கூட நான் வந்து ஓப்பன் பண்றேன், ஏதாவது ஒரு வார்த்தை வருதா, நல்ல வார்த்தை வருது, ஓகே டன். அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணுவோம், குரானை ஓப்பன் பண்ணுவோம், நம்மளுக்கான வார்த்தைகள் அங்க இருக்கும். இதுதான் வந்து எந்த ரூபத்திலயும் நான் கொடுப்பேன். அவ்வளவு தூரத்துக்கு போவாத பாப்பா, நீங்க அவ்வளவு தூரம்லாம் போய் பைபிள் எடுக்க வேணாம், குரான் எடுக்க வேணாம், பகவத்கீதை எல்லார்கிட்டயும் அது இருக்கும்னு சொல்ல முடியாது. கரெக்ட். வடை வருதா, பஜ்ஜி வருதா, அந்த பேப்பரை விட மாட்டேன் நான். இதுதான் பிரசன்னம். நான் இல்லை, என்ன பண்ணுவேன், வடை வந்தோடனே வடையை அப்படி அழுத்தி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் வருதா பார்ப்போம் அப்படின்னா, அதில் மெசேஜ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அதில் கண்டிப்பாக மெசேஜ். ஓ நம்ம இங்கே உட்காந்து நிற்கிறது தப்பு போல இருக்கே, தவறாக எது யோசித்து கொண்டே இருக்கிறாய்ன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கதையில் அந்த கதைக்கு கதாநாயகனி யாரோ ஒரு வசனம் பேசியிருப்பாங்க, அது வரும் நமக்கு. சூப்பர்மா. ஓகே ஓகே, நம்ம அலர்ட் ஆகிட்டு கிளம்பணும் அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் வருமா, நம்ம அதை புரிஞ்சுக்க தெரியணும். தெரியும். ஏதோ ஒரு பேப்பர்னு சொல்லிட்டு வடிவேல் தூக்கி போட்ட மாதிரி போட்டுறக்கூடாது. ஏதோ நான் அதெல்லாம் நம்புவேன். நான் சின்ன பிட்டு பேப்பர் வந்தால் கூட, இவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குற மளிகை சாமான் பிரித்தா கூட நான் எடுப்பேன். ஒன்றும் வேண்டாம், மளிகை சாமான் இப்போல்லாம் வந்து பேக்கிங்கில் இல்லையா, பேக்கிங்கை வந்து மேனுஃபேக்சர் டேட்டு உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் போடுறாங்கல்ல, எக்ஸ்பைரி டேட்டு கீழே ஏதாவது ஒரு நம்பர் வரும் பாருங்க, அந்த நம்பர் 777 இருக்கும். அம்மா சூப்பர்மா. கண்டிப்பா நம்ம அதை அலட்சியப்படுத்துகிறோம். ஓகேவா, நான் கீழே வந்து உட்காந்துட்டு வசந்த பவன் நம்ம வீடு, ஓகே நம்ம வீடு மாதிரி நம்ம பேச போகிறோம். இப்போ அந்த தாட் வரணும் நமக்கு, பாசிட்டிவ் தாட் வரலன்னா ஒன்று இன்னுமே பண்ண முடியாது.